ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு, அதுக்கப்புறமா சாப்பாடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதே ப்ராசஸ் தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வரமிளகா, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரை பண்ணி அரைக்கிறது தான் கருவேப்பிலை பொடி. ப்ளஸ் இது கூட மிளகு, சீரகம் சேர்க்கலாம். பட் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது ஆல்ரெடி உங்கள் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாமே தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அரைக்கணும். இதில் நான் பூண்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறத விட இந்தமாரி பொடி செஞ்சு வச்சிங்கன்னா ஹேருக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகிற பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி இட்லி பொடிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு, சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ தேவையில்லாமல் கீழே தூக்கி போட வேண்டாம். அதை அப்படியே இப்படி யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக பெருங்காயம் போட்டு, என்கிட்ட தூள் பெருங்காயம்லாம் இருந்துச்சு, அதனால நான் அதை போட்டேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சின்னதாக உடச்சி ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி நல்லா டைட்டான ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட எப்போதைக்கு ஐஸ்கிரீம் டப்பா தான் இருந்துச்சு, அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். கருவேப்பிலை சாதம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேம் அதில் போட்டு அதே தான் இதுலேயும் இருக்கும். உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சாப்பாடு அதை பொடி போட்டுட்டோன்னா தீஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு அது மேலே தான் நம்ம கருவேப்பிலை பொடி போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சாப்பாடை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டான சுவையான நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி. இது நான் ஆல்ரெடி பொடியில் உப்பு போட்டதுனால போடல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.